அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, இந்த ஒரு படத்தை வீட்டில் வைத்து பாருங்கள், நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. வாஸ்துப்படி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த வீட்டில் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கொடூரமான ஒரு மிருகப்படத்தை வச்சு பாருங்க. தினமும் நீங்கள் அந்த கொடூரமான மிருகப்படத்தை பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கு பய உணர்வு ஏற்பட ஆரம்பிக்கும், அல்லது உங்கள் மனதிலே கொடூரமான தன்மை ஏற்பட ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டைகள் வந்துட்டே தான் இருக்குமே. இதுதான் வாஸ்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்க்குறீங்களோ அந்த இடத்துல அந்த தன்மை அதிகரிக்கும்னு குறிப்பிட்டிருக்கு. அதன் காரணமாக தான் நம்ம வீட்டில் எந்த மாதிரியான படங்கள் வைக்கணும், என்ன மாதிரியான பொருட்கள் வைக்கணும், எந்த பொருள் இருந்தால் என்ன தாக்கம் ஆகட்டும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொடக்கமாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓவியங்களாக இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் சரி, ஒரு செடி கொடியாக இருந்தாலுமே அது அந்த வீட்டில் மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருந்தால் தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட முன்னேற்றத்தோடு அவங்க இருப்பாங்களே. வீடு செல்வ செழிப்போடு இருக்கும். ஒவ்வொருவருமே தங்களோட வீட்டை அழகாக வச்சுக்கணும்னு விரும்புவாங்க. அதுக்காக பலவிதமான பொருட்களை வாங்கி அலங்கரிப்பாங்க. அப்படி அவங்க அலங்கரிக்கக்கூடிய சில பொருட்கள், அந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா அது அழகுக்கு நம்ம வைக்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது நமக்கு கெடுதலை உருவாக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் சிலருக்கு செடிகளை வீட்டில் அலங்காரம் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு ஓவியங்களை மூலமாக வீட்டை அழகாக வெளிக்காட்ட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அப்படி ஓவியங்கள் பிடிக்கும் அல்லது ஓவியங்களை சேகரிப்பராக இருந்தால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகிறதுக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கும் எந்த மாதிரியான ஓவியங்களை வீட்டில் வைத்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவது குதிரை ஓவியங்கள். வாஸ்துப்படி ஓடக்கூடிய குதிரைகள் ஓவியங்கள் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா இது நல்ல அதிர்ஷ்டமும் தொழில், திருமணம், சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. அதுவுமே 7 குதிரைகள் ஓடக்கூடிய ஓவியங்களை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நிதிநிலையை சிறப்பாக வைக்க உதவும். அதுவுமே 8 குதிரைகள் ஓடக்கூடிய ஓவியம் நீங்கள் வச்சிங்கன்னா அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை பெருக்கும். எல்லாரோடைய மனதிலையுமே சந்தோஷங்கள் கொடுக்கும். முக்கியமாக இந்த ஓவியங்களை ஹாலில் வடக்கு திசையில் தான் தொங்க விடணும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அப்படி தான் நீங்கள் பண்ணணுமே. அடுத்தது கொய் மீன் ஓவியம். கொய் மீன்கிறது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு மீன். இது பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி பெய்சிங் படி இதை குறிப்பிடுவாங்க. இந்த மீனை அதிர்ஷ்டகரமானதாக பார்ப்பாங்களே. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மீனை பார்த்திங்கன்னா வாஸ்து மீன் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க அப்படின்னு. இதை ஓவியமாக உங்கள் வீட்டு ஹாலில் மேற்கு திசையை பார்த்து நீங்கள் தொங்க விட்டிங்கன்னா அது கிரக நிலையை சாதகமாக்கி கொடுக்கும். இதன் காரணமாக செல்வ செழிப்பையுமே கொண்டு வரும். இந்த மாதிரியான ஓவியங்கள் செல்வம் மற்றும் புதிய நல்ல வாய்ப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அல்லது பண பிரச்சனையில் அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த கொய்மீன் ஓவியங்களை நீங்கள் வீட்டில் வாங்கி தொங்க விட்டு பாருங்கள். இது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் புதிய வேலைகளையும் தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ராதாகிருஷ்ணன் ஓவியம். ராதாகிருஷ்ணன் ஓவியங்கள் வீட்டோட அறையில் எங்கே வேணாலும் தொங்க விடலாங்க. ஆனால் இந்த ஓவியங்களை வடக்கு சுற்றில் தொங்க விட்டிங்கன்னா ரொம்ப 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 அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் அமைதியையும் செல்வ செழிப்பையும் ஈர்க்கும். இந்த மாதிரியான ஓவியங்கள் வீட்டோட படுக்கை அறையில் தொங்க விட்டிங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், அன்பு அதிகரிக்கும். கண்டிப்பாக திருமணமானவங்க வீட்டில் ராதாகிருஷ்ணன் ஓவியம் அவங்க பெட்ரூமில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், அவங்க வருமானம் அதிகரிக்கும், கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகும். இப்போல்லாம் கணவன் மனைவிக்கு அதிகமாக சண்டை வந்துட்டு இருக்கையா, இதை பண்ணி பாருங்கள். மாற்றம் உங்கள் அனுபவத்தில் எந்த அளவுக்குன்னு புரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆந்தை ஓவியம். வாஸ்துப்படியும் ஜோதிடத்தைப்படியும் ஒரு விலங்கு நமக்கு மிக 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 அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒன்றுன்னா அது ஆந்தை தாங்க. ஆந்தை ரொம்ப ரொம்ப புனிதமான ஒன்று. மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டில் ஆந்தையாக உட்காந்துச்சுன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதை யாராலையும் தடுக்க முடியாது. அனுபவ உண்மை, நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் வெள்ளை நிற ஆந்தையை உங்கள் வீட்டில் ஓவியமாக மாட்டி வச்சிங்க அப்படின்னா இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஞானத்தை குறிக்கும். உங்கள் வீட்டோட ஹால் அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகம்
குழந்தைகளோட படுக்கை அறை தென்கிழக்கு திசையில இதை தொங்க விட்டு பாருங்க. இது வாழ்க்கையோட செல்வ செழிப்பையே அதிகரிக்க ஆரம்பிக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும். அடுத்து நம்ம பார்க்க போறது நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சி ஓவியங்களை வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒன்று. அதுவும் இந்த மாதிரியான ஓவியங்களை நம்ம வீட்டோட ஹாலில் வைக்கிறது மூலமாக வீட்டில் அமைதி அதிகரிக்கும், மிகப்பெரிய அளவு அதிர்ஷ்டமும் செல்வமும் உங்களுக்கு கொடுக்கும், முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளுக்கு தொடர்பு கொண்டதா இது இருக்குமே. இந்த மாதிரியான ஓவியத்தை ஹாலோட வடக்கு சுவற்றில் மாட்டி தொங்க விட்டு பாருங்க, எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவத்திலே உணர்வீங்க. மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகவே இந்த நீர்வீழ்ச்சி ஓவியம் இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த படங்களை வீட்டில் வச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய மாற்றம் கிடைக்கும்னு நீங்களே உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.